ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான டீட்டெயில்டான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக காணலாம். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க. மேலும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது நண்பர்களுடைய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2 விஷயங்கள்ங்க. நீங்கள் 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சகல அதிசயங்களும் வந்து சேருங்க. அது என்னன்னா, முதலாவதாக நீங்கள் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான நாளாக இன்று முதல் உங்களுக்கு சுபிட்சம் கூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 குடையவனும் 2 குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகங்க. மேலும் இன்றைய தினம் 5ஆம் இடமான பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களிலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பதவிகள் உங்களை தேடி வரும். பதவி உயர்வுகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க பூர்வீக சொத்துக்களை வாங்குறதோ விற்கிறதோ இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கை இருக்கிறதுனால மற்றவங்க உங்க குடும்பத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய யோகம் கூட இருக்கு நண்பர்களே. அந்த அளவுக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு. இன்றைய தினம் உங்க கழுத்து அல்லது முதுகுல மட்டும் தொடர்ந்து சில வலிகள் வந்து ஏற்படலாங்க. அதை நீங்க அவாய்ட் பண்ணாம கண்டிப்பாக தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். உடல் பலவீனமா இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஓய்வை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள தவற வேண்டாம். தேவையான நேரம் தூங்கி எந்திரிங்க. இன்றைய தினம் நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செழிப்பான ஒரு நாளாகவே அமைங்க. அதன் மூலமாக உங்களது கடன்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. உங்க கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் நிதி நிலைமை இன்றைய தினம் உங்களுக்கு மேம்படுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க மற்றவங்களுடைய மூக்கை நுழைக்காம உங்க விஷயத்துல நீங்க கவனிச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய ஃபண்ட் உங்க நிதி நிலைமை மற்றவங்க கையால நீங்க அனுமதிக்க கூடாதுங்க. இன்றைய தினம் கிரியேட்டிவான ஒரு சக்தி உங்க காதல் வாழ்க்கைக்கு இருக்குங்க. அர்ப்பணிப்பு கண்டிப்பாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்க கொடுக்கணும். அதன் மூலமாக இனிமையான காதல் வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு ரிசல்ட் உங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் விருப்பமான அனைத்து விதமான முயற்சிகளையும் வியாபாரத்தில் செல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் அமைப்பெறுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடுங்க. அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைப்பெறுதுங்க. இந்த நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இந்த தினம் பண வரவுகள் திருப்தி தரும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த தினம் தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதால் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்க துறை எதுவாக இருந்தாலும் சரி, உங்க திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த நல்ல ஒரு திறமைகளை பயன்படுத்துங்கள். கண்டிப்பா நீங்க அதிகமான சக்சஸை பெற முடியும். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஷாப்பிங் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான சில ட்ரெஸ்ஸை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. அந்த ட்ரெஸ் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய ஸ்பெஷலான நல்ல ஒரு அட்டென்ஷன் நீங்க பெற முடியும். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கினவராக கருதப்படுறீங்க அப்படின்றத நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம், பெருமைகள் அதிகரிக்குங்க.
இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளானை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் யூஸ் பண்ணுங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாங்க. சில உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு அலுவலக பணிகள் கிடைக்காதனால மகிழ்ச்சி உங்களுக்கு பெருகும். இன்றைய தினம் செலவுகளை வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகக்கூடிய நாளாக இன்றைய அமைப்பெறுவீங்க. உங்களுடைய சிந்தனை போக்கில் சில குழப்பங்கள் இருக்கும் பொழுது தேவையான ஆலோசனைகளை தகுந்த எக்ஸ்பர்ட் பெற்று நீங்கள் செயல்படுவது நல்லது. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல விவேகமா செயல்பட்டீங்கன்னா உங்க காரியங்கள் சீக்கிரமா முடியும். வேகம் தேவையில்லைங்க, கொஞ்சம் விவேகமா யோசிச்சு செயல்படுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். குழப்பம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் குழப்பத்தை நினைத்து கவலைப்பட தேவையில்லைங்க. தெளிவான சிந்தனை உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுவதன் மூலமாக தான் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. உங்க சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனா தன்னம்பிக்கை உங்க மனசுல ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க பேச்சுவார்த்தைகளின் போது அதாவது திருமணம் அல்லது இதர சுபகாரி பேச்சுவார்த்தை அல்லது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பஞ்சாயத்து போன்றவற்றில் நீங்கள் பேசும் பொழுது நிதானமாக பேச வேண்டியது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. பொறுமை இன்றைய தினம் உங்க பேச்சில் இருக்கணும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின வீடியோவில் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.